டுடே யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எக்ஸ்போன்ஷியல் சீரீஸில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/n பவர் n ஈக்குவல் டு இ. சம்மில் அப்ளை பண்ணும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/n பவர் n இருந்துச்சுன்னா அது ஈன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈயோட வேல்யூ எக்ஸாக்டாக என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா 2.719 சரிங்களா. அதாவது 2 < e < 3 இதில் இருக்கும் சரிங்களா. இது நமக்கு தெரியலனாலும் அட்லீஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி 1 + 1/n ஹோல் பவர் nன்றது ஈயா இருக்கும் இ சரிங்களா. அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்குவோம். செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி 1 + n பவர் 1/n பவர் 1/n நல்லா பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி 1 + n இங்க 1 + 1/n. ஸோ 1 + n இந்த 1/n பவர்ல இருக்கு. ஸோ அப்பயும் நமக்கு இ தான் இருக்கு சரிங்களா. இ அடுத்தது தேர்ட் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 + x/1 ஃபேக்டரியல் ப்ளஸ் x² / 2 ஃபேக்டரியல் ப்ளஸ் x3/3 ஃபேக்டரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் x⁻n/n ஃபேக்டரியல். ஸோ இதுதான் இது இ பவர் எக்ஸுக்கானது. இ பவர் எக்ஸ் வந்து 1 + x/1 ஃபேக்டரியல் ப்ளஸ் x² / 2 ஃபேக்டரியல் x³ / 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா x⁻n/n ஃபேக்டரியல். இது பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 இருக்கும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இ பவர் -எக்ஸ். இந்த இ பவர் -எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 - எக்ஸ். இந்த மைனஸ் இருக்கிறதுனால ஒரு டேர்ம் மட்டும் ஒரு டேர்ம் வரணும். 1 ஃபேக்டரியல் ப்ளஸ் x² / 2 ஃபேக்டரியல் மைனஸ் x3/3 ஃபேக்டரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. nth டேர்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1/n x⁻n/n ஃபேக்டரியல். x⁻n/n ஃபேக்டரியல் இது மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ்னா -1/n வந்துடணும். ஸோ இதுவுமே நமக்கு வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 தான் இருக்கும் சரிங்களா. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1. அடுத்தது ஃபிஃப்த்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஃபார்முலா பார்க்கும்போது இந்த இ பவர் எக்ஸும் இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் -எக்ஸ் (x/-2) இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். இது இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் -x/2னா 1 + x²/2 ஃபேக்டரியல் பிளஸ் x⁴/4 ஃபேக்டரியல் பிளஸ் எக்ஸெட்ரா. அதாவது இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் -x/2 அப்படி இருந்துச்சுன்னா ஸோ எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 + x² / 2 ப்ளஸ் x⁴/4 அடுத்து x⁴/6/6 ஃபேக்டரியல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து 6 ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அதையே மைனஸ் பண்ணால் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் -x/2. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆட் ஃபார்முலா வரும். 1 + x⁴3/3 ஃபேக்டரியல் ப்ளஸ் x⁴5/5 ஃபேக்டரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் ஃபார்முலா இ பவர் 1 எனிதிங் பவர் வேல்யூ இ பவர் 1 இருந்துச்சுன்னா ஸோ இ தான் சரிங்களா. இந்த இ வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1 + 1/1 ஃபேக்டரியல் ப்ளஸ் 1/2 ஃபேக்டரியல் ப்ளஸ் 1/3 ஃபேக்டரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா சரிங்களா. ஸோ அடுத்து எயித்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதே இ பவர் -1 இருந்துச்சுன்னா அப்போது 1 ஒரு டேர்ம் விட்டு ஒரு டேர்ம் மைனஸ். ஸோ 1 - 1/1 ஃபேக்டரியல் ப்ளஸ் 1/2 ஃபேக்டரியல் மைனஸ் 1/3 ஃபேக்டரியல் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் ஃபார்முலா இ பவர் 1 ப்ளஸ் இ பவர் -1/2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா அப்போது
இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இ ப்ளஸ் 1/e/2. இந்த இக்கு எடுத்துகிட்டு வரும்போது இன்வெர்ஸில் பண்ணும்போது 1/e ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஓகே, இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 + 1/2 ஃபேக்டரியல் ப்ளஸ் 1/4 ஃபேக்டரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு எழுதுவோம். அடுத்து 10th ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இ மைனஸ் இ பவர் -1/2. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/1 ஃபேக்டரியல் ப்ளஸ் 1/3 ஃபேக்டரியல் ப்ளஸ் 1/5 ஃபேக்டரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. அதுதான் மைனஸ் இருந்துச்சுன்னா ஆட் நம்பர், ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆட் ஈவன் எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 10 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ரிமைனிங் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒன்ஸ் அப்படி பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட் என்ஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி 1 + 1/n பவர் n ஈக்குவல் டு இ. சரிங்களா? இதை ஃபார்முலா மறந்துடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. லிமிட் என்ஸ்டன்ஸ் 1 + 1/n பவரில் n இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு இ. அதே வந்துட்டு பவரில் 1/n இருக்கு அப்படின்னாலும் இ தான். ஸோ இ பவர் எக்ஸுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் எப்படி இருந்தோம்னா 1 + x/1 ஃபேக்டரியல் ப்ளஸ் x²/2 ஃபேக்டரியல் ப்ளஸ் x3 ப்ளஸ் எக்ஸெட்ரா x⁴n/n ஃபேக்டரியல் nth டேர்மு. அதே இ பவர் மைனஸ் எக்ஸ் இருந்ததுன்னா ஒரு மைனஸ் ஆல்டர்னேட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுக்கு nth டேர்ம் பார்த்தீங்கன்னா -1 பவர் n x⁴n/n ஃபேக்டரியல். அதே மாதிரி ஃபிஃப்த்து டேர்முக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் -x/2. ஸோ இதுவும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு 1 + x²/2 எல்லாமே ஈவனாக இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ஈவன் வச்சுக்கோங்க. 1 + x²/2. அதே மைனஸ் இருந்துச்சுன்னா ஆட்ல வந்துடும். சரியா? எந்த ஒரு சிம்பிளும் சேஞ்ச் ஆகாது. ஆமாம், எல்லாமே ப்ளஸ் தான். ஆனால் வந்துட்டு இது மட்டும் ஆட் நம்பரில் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் 1ன்னும் போது இது தெரியும் 1 + 1/1 ப்ளஸ் 1/2 ஃபேக்டரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. -1னா மைனஸ் மாறி மாறி வரும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த ஃபார்மில் பார்த்துங்க. ஈவனில் இருக்கும், இது ஆடில் இருக்கும். தேங்க்யூ.